ஒரு குருவி வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டுறதுக்காக மரம் தேடி தெரியுது. அதில் இப்போ ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்குது, நான் எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் உன்னுடைய மேலே இடம் கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுப்பியா நான் வந்து அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த மரம் சொல்லுது, இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்லி விரட்டிடுது. சரி போயிட்டு இதே போய் அந்த குருவி வந்து பக்கத்து மரத்தில் போய் கேட்குது. இதே கேட்டோன்னா அந்த மரம் சொல்லுது, சரி ஓகே கட்டிக்கோ அப்படின்னு சொன்னது. சரி ஓகேன்னு சொல்லி இந்த குருவி வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருது. ஒரு நாள் நல்லா காற்றடிது. காற்றுல வந்து இந்த முதல்ல போய் உதவி கேட்டுச்சு பார்த்தீங்களா குருவி, அந்த மரம் வந்து சாஞ்சிருது. இந்த குருவி இருக்க மரம் சாயல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த குருவி நல்லா நல்லா சந்தோஷமாக பறந்து போயிட்டு அந்த கீழே உள்ள அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நக்கலாக சிரித்து, அன்றைக்கி நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன், இன்றைக்கி பற்றியா உன்னுடைய நிலைமை, நீ அன்றைக்கி பண்ண மாட்டேன்னு சொன்னில்ல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்குது. அதுக்கு அந்த கீழே உள்ள அந்த மரம், என்னுடைய வேர்கள் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சாதாரண காற்றுக்கே நான் தாங்க மாட்டேன், அதனால தான் உனக்கு அன்றைக்கி தங்குறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், நீயாவது போய் உன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னிச்சான். அதாவது சில பேர் சில நேரங்களில் சில கருத்துக்களை சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு அப்போதைக்கு அது புரியாது. ஆனால் ஏன் சொல்கிறாங்கன்னு காலப்போக்கில் தான் அது தெரியும். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.